தலை வலிக்குதுடா. தலைவலி தாங்க முடியலையே. இப்ப இவகிட்ட காப்பி கேட்டாலும் சண்டைக்கு வருவாளே. ஐயோ, இந்த உடச்சுக்கிட்டு இருக்காளே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாரு. நேத்து நைட் பூரா வீட்டுக்கு வர வெளியே சுத்திட்டே இருந்தீங்கல்ல, அங்கே இருந்திருக்க வேண்டியதானே. கொஞ்சம் கூட பொண்டாட்டி பிள்ளைங்கள வீட்டுல இருக்கிறாங்களேங்கிற கவலையெல்லாம் இருக்குதா என்ன? ஃப்ரெண்டுங்களோட போய் இருந்துக்க வேண்டியதானே. உங்களுக்கு அதுக்கு பொண்டாட்டி. முப்பாத்தா, எனக்கு ஒரு டீ வேணும். இப்போ உங்க மண்டைக்கு வருது தட்டு. போய் குமாரன்ட்ட கேளுங்க டீ வேணும்னு. ஏன்ட்ட ஏன் கேக்குறீங்க? ஏ முப்பாத்தா, அதெல்லாம் விடுடி. வாடி, கொஞ்சம் தலை வலிக்குதுடி. எனக்கு உங்க மூஞ்சியை பார்க்க சுத்தமா பிடிக்கல. ஒழுங்கு முறையா எதிர்த்து வெளியே போயிருங்க. ஏ முப்பாத்தா, பசிக்குதுடி. சாப்பாடு கீப்பாடு எடுத்து வைடி. ஏ முப்பாத்தா, உங்ககிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நேத்து பூரா யார் கூட போய் இருந்தீங்களோ அவங்க கிட்ட போய் சோறு கேளுங்க, தண்ணி கேளுங்க, காப்பி கேளுங்க, எல்லாம் கேளுங்க. என்கிட்ட கேட்கற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க? குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. நேத்து அந்த பேச்சு. பர்மா கொண்டேங்கிறீங்க, மூதேவிங்கிறீங்க, பேய்ங்கிறீங்க. இப்ப எதுக்கு பேய்கிட்ட வந்து சோறு கேக்குறீங்க? போங்க, உங்க ஃப்ரெண்டுங்க இருக்காங்கல்ல, உயிர் ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஏ முப்பாத்தா, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்டி. நீ வேற ஏண்டி இதெல்லாம் இப்படி பெருசு பண்ணிக்கிற? ஐயோ சாமி, நீங்க விளையாட்டுக்கு மட்டும் தான் பேசுவீங்க, வேற எதுக்கும் பேச மாட்டீங்க. யோ, உங்க சுயரூபம் என்னன்னு நேத்து நான் பாத்துட்டேயா. இங்க பாரு முப்பாத்தா, நம்ம ரெண்டு பேரும் தேவையில்லா சண்டையெல்லாம் வேண்டாம். என்ன மன்னிச்சிரு. நான் வேணாலும் உன் காலில் விழுந்தனாலும் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேலு யார் கூப்பிட்டாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன். சமத்து பிள்ளையாட்டம் உங்கூடயே உட்காந்துட்டு இருக்கிறேன், சரியா? இங்க பாருங்க மாமா, நான் கிராமத்துக்காரி தான், இல்ல சொல்லல. அதுக்காக நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிற கேனச்சிருக்கீல்ல. என்ன முப்பாத்தா இப்படியெல்லாம் பேசுற? சே, உங்களை எல்லாம் எவ்வளவு நம்பின தெரியுமா? ஏன் புருஷன் அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில தண்ணியை போட்டுட்டு லோக்கல் ரவுடி மாதிரி ரோட்ல நின்றுட்டு ஒரே டான்ஸு, ஒரே பாட்டு கூத்து. சே, நீங்கெல்லாம் ஒரு படிச்ச ஆளு, அதுக்கு என்ன மாதிரி படிக்காமே இருந்திருக்கலாம். ஐயோ முப்பாத்தா, நீ இவ்வளோலாம் டென்ஷன் ஆகக்கூடாதுடி. ப்ளீஸ் டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. எனக்கு உங்களோட பேச சுத்தமா விருப்பம் இல்லை. நீங்க உங்க வேலையை போய் பார்க்கலாம். என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நான் வீட்டில் இன்னைக்கு சோறெல்லாம் ஆக்கல உங்களுக்கு. என்ன இவ எவ்வளோ பேசினாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறா? ஏ முப்பாத்தா, இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன பேசுறீங்கனாலும் சமாதானம் ஆக மாட்டேன். நீங்க வேஸ்ட் சமாதானப்படுத்துறது. பேசாம காலில் விழுந்துட வேண்டிதான். ஐயோ ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. ஐயோ மாமா, எந்திரிங்க. என் கால்ல போய் விழுந்துட்டு இருக்கீங்க. முப்பாத்தா, நேத்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருடி. இனிமேல் நான் யாரு கூட எங்கேயும் வெளியே போக மாட்டேன். முக்கியமா குமாரண்ணன் கூட பேசவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருடி. ஐயோ, ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. உங்க தொல்லை தாங்க முடியல எனக்கு. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? நீங்க எவ்வளோ நல்லவரு. நீங்க போய் ஏன் தேவையில்லாம அந்த ஆள் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கீங்க? ச்சே, நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா தான் எனக்கு கோவமா வருது மாமா. ஏ முப்பாத்தா, நான் இப்படிலாம் இனிமேல் பண்ண மாட்டேன்டி. மன்னிச்சிருடி. சரிங்க மாமா. முக்கியமா குமாரண்ணன் கூட இனிமேல் நீங்க பேசவே கூடாது. நான் இனிமேல் பேசவே மாட்டேன்டி. யார்கிட்டயும் இனிமேல் பேச மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். வேலை விட்டா நேரா வீட்டுக்கு தான் வருவேன். சரிங்க மாமா, காலையில நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, நான் போய் உங்களுக்கு சோறு போட்டு எடுத்துட்டு வரேன். சரி முப்பாத்தா, அப்படியே அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு வாயேன். அவாடா, ஒரு வழியா இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. நாராஜா நாராஜா ஏயும் நாராஜா. ஹலோ குமாரண்ணே, ஒரு வழியா என்ற ஒண்டாட்டிய சமாதானம் பண்ணிட்ட. நான் ஹாப்பி. அங்க நிலவரம் என்ன? யோ, என்ற பொண்டாட்டியை நான் அடிச்ச அடியில மூஞ்சி முகரையில பேந்து போய் கொண்டுருக்கிறியா? வலி தாங்க முடியல. வாயா, ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஐயோ அண்ணா, இப்பதான் இவளை சமாதானம் படுத்தியிருக்கேன். நீங்க வேற அதுக்கே காலிலாம் உழுக வேண்டியதா போச்சு. காலில் விழுந்தியா? ஏயா உனக்கு இந்த மானங்கிட்ட பொழப்பு? காலில் விழுகாம உங்களை மாதிரி அடி வாங்க சொல்றீங்களா? உங்க உடம்பு தாங்கும், என் உடம்பு தாங்குமா? சரி சரி, உங்களோட சேரவே கூடாதுன்னு என்ற பொண்டாட்டி சொல்லியிருக்கிறா. அதுக்காக சேராமையெல்லாம் இருக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு உமா வீட்டுக்காரனை கூட்டிட்டு போங்க. நான் இப்போதைக்கு வீட்டு விட்டு வெளியே வந்தனா அவளுக்கு சந்தேகம் வரும். யோ, உமா வீட்டுக்காரனுக்கு இப்பதான் போன் பண்ணேன். அவன் பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சாமா. சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுக்காக கோணாம்பாளையம் போயிருக்கானாமா. கோணாம்பாளையம் போயிட்டானா? மாமியார் வீட்டுக்கு போயிட்டானா அவன் திரும்பி வரமாட்டானே. அப்ப தனியாவே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்க பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது.
தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். என்ற முப்பாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கும். சரி சரி, என்ற பொண்டாட்டி வர்றா. இப்போதைக்கு நான் ஃபோனை வைக்கிறேன். மாமா வாங்க, சாப்பாடு டேபிள் மேல எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கையை கழுவிட்டு வந்தீங்கன்னா நல்லா சூடா சாப்பிடலாம். சரி முப்பாத்தா, போ வரேன். மா அம்மா, என்ன சஞ்சய்? மா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரமா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறியா? இப்போ என்ன ஃப்ரெண்ட் வீடு? மா என்னோட ஃப்ரெண்ட் பிரவீன் இருக்கான்ல, அவன் எழுதுறதுக்கு வான்னு கூப்பிட்டான். நான் போய் கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேமா. ஓ எழுததான் போறியா? சரி போ, சீக்கிரமா எழுதிட்டு மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வந்துரு. அனாவசியமா எங்க சுத்திட்டு இருக்காதேனே? சரிம்மா, நல்ல அம்மா. மத்தியானம் சீக்கிரம் வந்துடுறேன். ஐயா ஜாலி, எழுத போற சொல்லிட்டு ஜாலியா போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம். ச்சே, என் பையன் எவ்வளவு பொறுப்பா இருக்கிறான். எழுதுறதே முழு நேர வேலையா வச்சிட்டு இருக்கான். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நெருப்பு கூத்தடிக்குது, வாங்க மிஸ்டர் சஞ்சய். என்ன இவ்வளோ நேரம்? இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா உங்களுக்கு? மா நிறைய எழுத வேண்டியது இருந்துச்சுமா, அதான் சாப்பாடு கூட வேண்டான்னு இவ்வளோ நேரம் எழுதிட்டு இப்பதாமா வந்திருக்கேன். ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு போடுறியா? அச்சச்சோ, என் பிள்ளைக்கு பசி வேற எடுக்குதா. இங்க வா தங்கோ, பக்கத்துல வாங்க. அம்மா வலிக்குது வலிக்குது, விடுங்கம்மா, காதை விடுங்கம்மா, வலிக்குதுமா. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எங்க போன, என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? எழுத தானே போறேன்னு என்ன சொல்லிட்டு போனேன். இப்ப நீ சொல்லலான்னு வையேன், தொட்டப்ப கட்ட பிஞ்சிரும். மரியாதையா சொல்லு, எங்க போயிட்டு வந்த? அம்மா நிஜமா தான் சொல்றேன், பிரவீன் வீட்டுக்கு தான் போனேன். நாயே நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, ஏன்டா இப்படி போய் பேசி திரிற நாயே? அம்மா ஏமா இப்படி திட்டுறீங்க? நான் நிஜமாலுமே படிக்கதாமா போனேன். நாயே, நெருப்பு கூத்தடிக்குது காத்து கூத்தடிக்குதுன்னு ரோட்ல நின்னு நீ ஆடிட்டு இருந்தியே நாயே, இல்லன்னு சொல்றா இப்போ. யாருமா சொன்னது? மா இதெல்லாம் ஒண்ணு நான் பண்ணலமா. பொய் சொல்லாத. நீ பண்ணுனியா இல்லையா நான் கேட்கல. எதுக்கு ரோட்ல நின்னு பொறுக்கி பைய மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கிற? மா பிரவீன் வீட்டுக்கு தான் போனேன். எழுதி முடிச்சிட்டு ஜாலியா வெளிய விளையாடலாம்னு வந்தோம். அப்பதான் ஏதோ பாட்டு பாடி ஆடிட்டு இருந்தோம். ச்சே, ரோட்ல நின்னு ஆடுறீ, உனக்கு வெக்கமா இல்ல? மா ஆடுறதுக்கு எங்க இருந்தா என்னம்மா, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட தானமா ஆடிட்டு இருந்தேன். உங்க அப்பா மாதிரியே பேசுறியாடா விதண்டாவாதம். எப்பா பாரு அந்த ஆள் கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பதில் ஒன்று வச்சிருப்பாரு. அதே மாதிரி பதில் பேசுறான் பாரு. மா நீங்க நடிகரா நடிச்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்களா? பார்த்த மாதிரி எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நாயே நாயே, ரோட்ல நின்னு பொறுக்கி பைய மாதிரி ஆடிட்டு இருந்திருக்கிற. அந்த வழியா குஷ்பாக்கா போயிருக்குது. அங்க உன்னை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க. நான் வேற நீ படிக்க தானே போறேன்னு சொல்லிட்டு போனேன். என் பையனா இருக்காது, நல்லா பாருங்க என்ன. அந்த அக்கா அங்க உட்காந்து வீடியோ கால் எடுத்து அனுப்புறாங்க. பார்த்தா நெருப்பு கூத்தடிக்குது காத்து கூத்தடிக்குது ஒரே கூத்தடிச்சுக்கிட்டு இருந்திருக்க நீ. ஐயோ குஷ்பாண்டி இப்பலாம் பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஏய், தப்ப பூரா நீ பண்ணிட்டு குஷ்பகா மேல பழி போட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்க அப்பாவும் இப்படியே தான் பண்ற தப்பு பூரா பண்ண வேண்டியது. எங்கேயாவது இன்னும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பார்த்தவங்கள குறை சொல்ல வேண்டியது. அம்மா காதை விடுங்கம்மா, வலிக்குதுமா. உன்னையெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? சோறு வேற செஞ்சா அப்படியே கிடக்குது, திங்க நாதி கிடையாது. மத்தியானம் வந்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மணி 6 இப்ப வந்திருக்கிற நீ. உங்க அப்பா வரட்டும், நீ உன்னை மாட்ட வச்சா நீ அடிக்க உடலையாக்கும் பாரு. வரட்டும் வரட்டும், பெல்ட்லயே நாளை கொடுக்க சொல்றேன். போடா போய் கையில கொஞ்சம் கழுவிட்டு படிக்கிற வழியை பாரு. சி, இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஒண்ணு கூட சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. இதுங்களை எல்லாம் உயிரோட விடக்கூடாது, சோத்துல வசத்த வச்சு கொன்றணும். என்ன சோத்துல விஷமெல்லாம் வைப்பீங்களா? ஃப்ரெண்டுங்களோட போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தது ஒரு தப்பா? அவன் ஊருக்குள்ள என்னென்னவோ பண்றான். என்னடா சஞ்சய் உனக்கு வந்து சோதனை? ச்சே, இதுங்களை எல்லாம் பாக்குறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு. இதெல்லாம் தெரியாம அந்த ஆள் வேற வந்து வாழ் வாழ்னு கத்துவாப்ல. என்னடா சஞ்சய், அப்பா வர்றது கூட தெரியாம குடிஞ்சத்துல நிமிரா படிச்சிட்டு இருக்கிற? டேய் சஞ்சய். என்னப்பா சொல்லுங்க. ஏன்டா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற? அம்மா அடிச்சிட்டாங்கப்பா. அடிச்சாளா? எதுக்கு அடிச்சா? குறும்பு எதுவும் பண்ணியா என்ன? அப்பா இந்த குஷ்பாண்டி வர வர ரொம்ப பண்றாங்கப்பா. ஏன்டா குஷ்பாண்டி எதுவும் அடிச்சிட்டா என்ன? பா இந்த குஷ்பாண்டி சும்மாவே வீட்ல இருக்க மாட்டேங்குதுப்பா. ரோட்ல எங்கேயாவது போய்கிட்டு இருக்குது. ஏதாவது நான் பண்ணனும்னா போதும், அது கண்ணுல தான் மாட்றேன். அது உடனே அம்மாக்கு போனை போட்டு சொல்லிருதுப்பா. இப்பலாம் வீடியோ கால் வேற பண்ணுது. ஆமாண்டா மாவனே, இந்த குஷ்பு என் வாழ்க்கையோட தான் விளையாடிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்போ உன் வாழ்க்கையிலயும் விளையாட ஆரம்பிச்சிருச்சா? என் வாழ்க்கையில மட்டும் இல்லப்பா, இந்த காலனில இருக்க எல்லா வாழ்க்கையிலயும் விளையாடிட்டு இருக்குது. பத்தாதுக்கு நம்ம புட்டு வாழ்க்கையில கூட விளையாடுறதுப்பா. புட்டுக்குமாடா? அப்படி என்னடா பண்ணிருக்குது புட்டுக்கு? அப்பா இது புட்டு மண்ணல
ஐயோ புட்டு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. நான் அடிச்சது அப்பா கிட்ட சொன்னனா காலையில சூடு வச்சிருவேன் வேற மிரட்டினாங்கப்பா. அதான் புட்டு உங்ககிட்ட சொல்லவே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் குஷ்பாண்டி தான். டேய் சஞ்சய், இந்த குஷ்புக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுண்டா. அப்பா நம்மளையெல்லாம் மாட்டி விடுது அந்த ஆண்டி. அந்த ஆண்டியை யார்கிட்டயாவது மாட்டி விடணும்ப்பா. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுப்பா. டேய் யாருக்கு அடங்குற கேஸா அது? அதையெல்லாம் அடக்கணும்னா அதுக்குன்னு ஒருத்தவங்க பிறந்து வரணும்டா. சினிமா டயலாக்லாம் வேணாம். எதையாவது யோசிப்பா. நான் போய் படிக்கிறேன். மக்களே, உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. குஷ்புவை என்ன பண்ணலான்னு.